அத மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கேன் நீன்னு? ஒண்ணுமில்ல, இருக்கிறதையும் நீ பிடிங்கிக்கிட்ட. நீ ஒரு மாணவனுக்கு நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க அதாவது இன்றைய கால சூழ்நிலையில் படித்த இளைஞர்களுக்கு எது முக்கியம் என்று சொன்னால் நீ மடிக்கணினி தான், லேப்டாப் தான். ஸோ அது இருந்தாலும் அவன் உலகத்தை தெரிந்து கொள்ளலாம், உலகத்தில் என்னென்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம், வெளிநாடுகளில் போய் படிக்கலாம், வெளிநாட்டில் என்ன கோர்ஸ் இருக்குன்னு, வெளிநாட்டில் என்ன வேலை வாய்ப்பு அத்தனையும் இருக்கிறது மடிக்கணினி. அதை தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அது முதலாக +2 படிக்கிற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் சொல்லுங்க, அப்புறம் தனியார் பள்ளியில் மாணவர்களுக்கும் எல்லாம் எய்டட் ஸ்கூலுக்கும் கொடுத்தாங்க. ஸோ அப்படி கொடுக்க போய் தான் இன்றைக்கு நீங்கள் உயர்கல்வியினுடைய வளர்ச்சி அதிகமானது தமிழ்நாட்டில். ஸோ அதை வைத்து தான் பல பேர் வேலைக்கு போனோம். அதை முழுவதுமாக திமுக நிறுத்திட்டாங்களே, இது வரைக்கும் மடிக்கணினி கொடுக்கலையே, நிறுத்திட்டாங்களே. அது எப்பேற்பட்ட துரோகம், மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம். ஆமா, நிச்சயமா அது ஒரு பெரிய துரோகம். அதை விட்டு நீ கார் ரேஸ் நடத்தி என்ன பிரயோஜனம்? கார் ரேஸ் முக்கியம், அந்த பணத்தை கொண்டு போய் நீ அங்கே செலவு பண்ற, உங்க அப்பாவுக்கு பேனா வைப்பான்னு சொல்ற, இதுவா முக்கியம்?